யூதர்கள் நேற்று முந்தா நாள் நான் என்னைக்கு லாஸ்ட்டாக போனேன் மாவனாளைக்கு வியாழக்கிழமை தானே கிளாஸ் போனது. வியாழக்கிழமை மாவனலில் கவுன்சிலிங் கிளாஸ் கொண்டு போனேன் ஜாகிரா காலேஜி. சரியா? அப்போ கிளாஸ் எடுக்கும் போது நானும் இன்னொரு ப்ரொஃபஸரும் பேசணும். அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் இன்றைக்கி கடைப்பிடிக்கிறாங்க இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் சரியாக 11 மணிக்கு தூங்குறத, காலையில் 11 மணிக்கு தூங்குறத, சிட்டு உறக்கம். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அதை செஞ்சுக்கிறாங்க காலையில். மைண்ட் ரிலாக்ஸுக்காக வேண்டி. இன்னும் சொல்ல போனால் ஹார்ட் ஓவராக ஃபங்க்ஷன் ஆகிறது அந்த 11 மணிக்கு தான், லுஹாட டைம், முடிகிற டைம். சரியா? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஜருக்கு பிறகு எந்திரிச்ச பிறகு தூங்கியிருக்காங்க, தூங்காமல் நாட்கள் தான் அதிகம். அதில் டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்க முடியாது. 11 மணிக்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்னால் லுஹாவுடைய நேரம், முடிகிற டைம், லுஹருக்கு முந்தைய நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, சிறு தூக்கம் தூங்கி முழிச்சிக்கிறாங்க. சிறு தூக்கம்ங்கிறது உட்காந்து அந்த படுத்து தூங்குறது கிடையாது. கொஞ்ச நேரம் தூங்கி முடிக்கலாம், உட்காந்து ரிலாக்ஸ் எடுக்கணும். அந்த நேரத்தில் எமோஷனாக கத்தாமல் கொள்ளாமல் இதெல்லாம். அதே போல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காலையில் தஹஜ்ஜுத் நேரம், அது என்ன சுவன காற்று வீசக்கூடிய நேரம்டாங்க. பிளாட்ஃபாரத்தில் படுக்கிறவங்களுக்கு எல்லாம் நோயை அட்டாக் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு ரிசல்ட் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க இயற்கையாகவே அந்த காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க தூங்குற நேரத்தில். பிளாட்ஃபாரத்தை வெளியே படுக்கிறவங்க அவங்களுக்கு சாதாரணமாக வர ஃபீவர் கூட வர்றதில்லை. அப்போ நாங்கள் 4 மணிக்கு எஞ்சாலும் ஜன்னல் கதவு திறக்க முடியல, வீட்டுக்குள்ளே இருந்தால் நாங்கள் நினச்சிடுவோம் தஹஜ்ஜுத் தொழுகிறோம். அப்போ வெளி காற்று அந்த நேரத்தில் ஒரு காற்று ஒன்று அடிக்கும் 4 மணிக்கு. இப்போ அந்த காற்றை நாங்கள் சுவாசித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அதில் ஒரு ஆரோக்கியம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்ச நடைமுறைகள். காலையில் எழுந்திரிச்சதோட பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போயிட்டு அடுத்த வேலை பார்க்குறது, இது போல். அதுக்கு பேர் காலை கடன். அதெல்லாம் நாங்கள் நிறைய பேர் இரவுக்கு தான் நாங்கள் நினச்சிரோம் அதை செய்கிறோம். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் சரியான முறையில் நாங்கள் செஞ்சோம் என்று சொன்னாலும் எங்களுக்கு மன அமைதி இருக்கிறது. குர்ஆன் சொன்னா தான் எல்லாமே. குர்ஆன் சொன்னவனுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் முழுமையான நிம்மதி இருக்கிறது. வேறு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குதா? லாஸ்ட்டாக ஒரு டைம் இல்லை. சரி, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒரு சின்ன தாள் ஒன்று கொடுப்போம். மதரசா அல்லாத மற்ற நபர்கள் இடத்துல இருக்கி, ஆமாம் புக்கு உண்டு இருக்குது, புக்கும் தாரம் உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்காங்க. இது மதரசா ஸ்டூடெண்ட்டை விட மதரசாவில் இல்லாத ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் அதை எடுக்கிறதுக்கு பாருங்கள். மற்ற ஆட்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிற மற்ற ஆட்களை வந்து அதை எடுக்க பாருங்கள். மற்றது உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள், தாளில் எழுதி வந்துட்டு போங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் இதை 2 வீக்ஸுக்கு 1 டைம் நாங்கள் என்ன செய்யலாம், நடத்தலாம். இது போல் பெருசாக அரேஞ்ச் பண்ணாட்டியும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நாங்கள் என்ன செய்யலாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கிளாஸஸ் மந்த்லி 2 டைம் என்ன செய்யலாம், 2 வீக்ஸுக்கு 1 டைம் வைக்கலாம், இல்லை மந்த்லி 1 டைம் கூட வைக்கலாம். நீங்கள் சரியான முறையில் வரதா இருந்தால் ஆட்கள் வரணும். பக்கத்தில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் கிளாஸஸ் என்ன செய்யலாம் தாராளமாக எடுக்கலாம். போதும், கிளாஸஸ் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு வர்றதுக்கு ஆர்வம் இருக்குதா? எப்போனாலும் இந்த 4 to 6 தான் நாங்கள் எப்படினாலும் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். பக்கத்தில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். கிளாஸஸ் தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் மாதிரி இதை நடத்திட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நபர்களுக்கு கூட கவுன்சிலிங் வழங்குற அளவுக்கு உங்களுக்கு டீச்சிங் பண்ணலாம். பேசிக்கலி உங்களோட குடும்பத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால்